இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நம் இருதயத்தை தைரியப்படுத்துவார். பலவீனமான இருதயத்துக்கு சொந்தக்காரன் நான். எனக்கு இதுவரை 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. 3 முறையும் இருதய அறுவை சிகிச்சையும் எனக்கு செய்திருக்கிறார்கள். ஜெர்மனி, ஹாலந்து போன்ற வெளிநாடுகளில் ஸ்டென்ட்கள் எல்லாம் எனக்கு பொருத்தப்பட்டுள்ளன. என்னுடைய நெஞ்சை பிளந்து எனக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் ஒரு இதய நோயாளி என்பதும் அதிகபட்ச கவனத்துடன் நான் இருக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். இருந்த போதிலும் கடந்த லெந்து காலங்கள் முழுவதும் செய்தி கொடுக்கும்படியாக பல்வேறு சபைகளுக்கு போய்விட்டு வந்திருக்கிறேன். எப்படி இது சாத்தியமானது? என்னால் உறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை திட்டமாக சொல்ல முடியும். என்னுடைய இருதயத்தை என் மீது கரிசனை உள்ள ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுவரை என் இருதயத்திலே செய்த அறுவை சிகிச்சைகளினால் தான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். சிகிச்சைகளுக்கு அப்பாற்பட்டு என் தேவன் எனக்கு அனுகூலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இன்றைய உலகத்தில் பல செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். வயது வித்தியாசமின்றி நெஞ்சை பிடிக்கிறார்கள், அப்படியே மரித்து போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட செய்திகளை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்றால் நம்முடைய இதய துடிப்பு ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் தான் அதை துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி உண்மையே பின்பற்றி வருவேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பேதுரு, சிலுவை பாதையில் நீ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த மனிதன் தானே என்று கேட்டபோது இல்லவே இல்லை என்று மறுத்து சொல்லிவிட்டு அவர் எனக்கு தெரியவே தெரியாது என்று சத்தியமும் பண்ணிவிட்டார். சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்துவரை திரும்பி பார்த்த போது இருதயத்திலே குத்தப்பட்டவராய் மனம் கசந்து அழுதார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், உலக பிரகாரமாக என்னுடைய இருதயம் கெட்டு போனதற்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மனிதனுடைய இருதயம் கசந்து போவதற்கும் வித்தியாசம் உள்ளது. வியாதியினால் ஒரு மனிதனின் இருதயம் பழுதுபடுவது என்பது இயற்கையானது. ஆனால் நன்றாக இருக்கிற ஒரு இருதயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யுமே ஆனால் அதை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக அந்த இருதயத்தை கொண்டு சென்றால்தான் சரியாக சீர் செய்ய முடியும். அதன்படி பார்த்தால் தவறு செய்துவிட்டு மனம் கசந்து அழுத பேதுருவின் இருதயம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டது. ஆண்டவர் பேதுருவின் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். பேதுருவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பினார். உலகம் முழுக்க சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்து மிகப்பெரிய அப்போஸ்தலராக மாற்றினார். ஆகவே உலக பிரகாரமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு மனிதனுடைய இருதயமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு இருதயமாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் தான் சரிப்படுத்த முடியும். ஆகவே ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். அவர் ஒருவர் மட்டுமே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். திடமனதோடு முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகும் அற்புதங்களுக்காக காத்திருங்கள். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே 2 விதமான இருதயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று வியாதியினால் பழுதுபட்டு போகிறது, இன்னொன்று ஆவிக்குரிய பலவீனங்களினாலே பழுதுபட்டு போகிறது. ஆமாண்டவரே, எப்படி இருதயம் பலவீனமாக மாறினாலும் அந்த இருதயத்தை திடப்படுத்த உம்மால் தான் கூடும் அப்பா. தன் இருதயத்திலே சோர்ந்து போனவனாக பேதுரு உம்மை குறித்து மறுதளித்த போது மிகவும் தன் மனதிலே வேதனையோடு கூட இருந்தார். ஆனால் பேதுருடைய இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்தி அவன் செய்த தவறை அவனுக்கு உணர்த்தி உம்முடைய ஊழியக்காரனாக நீங்க மாற்றினீரப்பா. அது போல உலக பிரகாரமாக என்னுடைய இருதயத்திலே பழுதுகள் வந்த போது ஆண்டவரை மருந்து மாத்திரைகள் எங்களை காப்பாற்றினேன் என்று சொல்லுவதை பார்க்கலும் உம்முடைய கிருபைதான் என்னை காப்பாற்றியது என்று நினைத்து பார்க்கும் போது, ஆமாண்டவரே, உலக பிரகாரமாக எங்களுடைய வருகிற பலவீனங்களிலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக எங்கள் இதயத்திலே வருகிற பலவீனங்களிலும் சரி, உம்முடைய கிருபை இருந்தால்தான் எங்களால் உமக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். நீர் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தினால்தான் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனோடு கூட இருக்க முடியும். அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் இருதயத்திலே பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் பலவீனம் வந்து விடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் இருதயத்தை முழுமையாக உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் முழுவதும் நீங்க நிரம்பி இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம்.
நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்து என்கிற வளமில்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.